உணர்வோடு கலந்த கொண்டாட்டம் இருக்கணும். எப்போவுமே ஒரு சரக்கு ஊற்றுறீங்க, குடிக்கிறீங்க, நன்றி உணர்வு இருக்கணும். அப்போ தான் கிளாஸ் எப்படி வச்சு நிற்பீங்க? ஆல்மா நெத்தியில் வச்சு டான்ஸ் ஆடுறேன், அங்கே வச்சு கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மரியாதை கெட்டு போச்சு. புரியுதா? கொண்டாட்டம் எங்கே இருக்கணும்? எதோடு இருக்கணும்? வெறும் கொண்டாட்டம் ஞானமாகாது. நன்றி உணர்வோடு கலந்தால் தான் அது என்ன ஆகும்? கொண்டாட்டமா? அதுதான் சரியும். ஸோ கொண்டாட்டமாக இருக்கணும், நன்றி உணர்வை கெடாமல் இருக்கணும். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு தப்பு இல்லை, ஆனால் கூடவே என்ன இருக்கணும் எனக்கு? இந்த கொண்டாட்டத்துக்கு அடிப்படை காரணம் யார்? நான் இருக்கிறேன். நான் என் இருத்தலுக்கு யார் காரணம்? கடவுள். அப்போ எல்லாத்தையுமே நான் எப்படி தான் செய்யணும்? நன்றி உணர்வு எனக்கு எப்போ வரும்? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அங்கே அது இல்லைன்ட்டு பிறகு என்ன இருக்குதுங்க? அப்போ நன்றி உணர்வு எப்போ இருக்கும்? என்னை படைத்த ஒன்று இருக்குது, படைத்ததுனால தான் நான் இங்கே இருக்கிறேன். நான் நினச்சா கூட நான் இங்கே இருக்க முடியாது. நான் நினைக்கலாம் இருக்கணுன்ட்டு, சார் இன்னும் 10 நிமிஷம் ப்ளீஸ், என்ன இருப்பேன். காலன் வந்து கூப்பிட்டா சும்மா சொல்லலாம், காலா வாடா காலால் ஒதிப்பேன்ட்டு. ஆல்மா கால் தூக்க முடியாமல் 10 போக வேண்டியது தான். அப்படி தானே? இப்பெல்லாம் சாத்தியம் இல்லை. புரியுதானா சொல்கிறேன்ட்டு?